வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th சயின்ஸ் லெசன் பிளான் அக்டோபர் 3rd வீக் உரியது. 4வது 5வது 2 கிளாஸுமே உணவு பாடம் தான். ஸோ டே 1ல செயல்பாடு 2 பாதுகாக்கலாம், உணவை பாதுகாக்கலாம், 4வதுக்குரிய ஆக்டிவிட்டி. அது பேஜ் நம்பர் 4 to 6 இருக்கு டிஹெச்பியில். அதோட எல்ஓ அப்படின்னா உணவை பாதுகாக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைப்பர். இதுதான் அதோட எல்ஓ. 5ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 2 தான், விருந்துக்கு வாங்க. டிஹெச்பி பேஜ் நம்பர் 28 to 30. அதுல என்ன எல்ஓ அப்படின்னா சரிவிகித உணவின் முக்கியத்துவம், ஆரோக்கிய வாழ்விற்கான வழிமுறைகளை கூறுதல். இதுதான் அதோட எல்ஓ. தென் டிஎல்எம் 4ஆம் வகுப்புக்கு உணவுப் பொருட்களோட பட அட்டைகள் புக் பேக்ல இருக்கு. 5ஆம் வகுப்புக்கு ஒரு 2 இலை, வாழை இலை, அப்புறம் படங்கள், உணவுப் பொருட்கள், அந்த சத்துக்கள் எழுதின படங்கள் இருக்கும். அது தென் எக்ஸசைஸ் ஒர்க் புக் எக்ஸசைஸ் 1.6 4வதுக்கு, 5வதுக்கு 1.3 to 1.6. புக்ல பேஜ் நம்பர் இது 4வதுக்கு, இது 5வதுக்கு. தென் நாள் 2 4ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3ல வீணாக்காமல் பயன்படுத்துவோம். டிஹெச்பி பேஜ் நம்பர் 6 7. அதோட எல்ஓ உணவு வீணாதலை தவிர்க்கும் முறைகளை அறிந்து விளக்குதல். இதுதான் அதோட எல்ஓ. 5ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3 தான், பாதுகாக்கலாம், உணவை பாதுகாக்கலாம் செயல்பாடு. டிஹெச்பி பேஜ் நம்பர் 31 32. அதோட எல்ஓ உணவை பாதுகாக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைப்பர். 5ஆம் வகுப்பு எல்ஓ. தென் டிஎல்எம் 2 கிளாஸுமே பட அட்டைகள் தான். இந்த உணவு வீணாதலை தவிர்க்கும் முறைகளுக்கு பட அட்டைகள் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இதுல தனியா படங்கள் எதுவும் கொடுக்கல. ஆனா நம்ம அடுத்த ஆக்டிவிட்டிக்கு உணவுப் பொருட்களோட படங்கள் இருக்கும், செயல்பாடு 4க்குரிய படங்கள். அதையே இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்தெந்த உணவை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் இருக்கும், அந்த இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒர்க் புக் 4ஆம் வகுப்புக்கு 1.7, 5ஆம் வகுப்புக்கு 1.7 1.8. புக் பேஜ் நம்பர் இது 4ஆம் வகுப்புக்குரியது, இது 5ஆம் வகுப்புக்குரியது. தென் FAA 4ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 2, 5ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3. 4ஆம் வகுப்பு செயல்பாடு 2ல 1.3 1.4 1.5. செயல்பாடு என்னன்னா பாதுகாக்கலாம், உணவை பாதுகாக்கலாம். ஐந்தாம் வகுப்புக்கு செயல்பாடு 3 1.4 1.6 எக்ஸசைஸ் நம்பர். செயல்பாடு 3 என்ன அப்படின்னா பாதுகாக்கலாம், உணவை பாதுகாக்கலாம் தான். தென் குறைதீர் கற்பித்தல். குறைதீர் கற்பித்தல்ல நம்ம உணவு வீணாதலும் சரிவிகித உணவோட முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ அதை நம்ம திரும்ப ஒரு தடவை சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். அதனால நான் உணவு வீணாதலை தவிர்க்கும் முறைகள் 4ஆம் வகுப்புக்கும் மற்றும் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றியும். ஸோ இது 5ஆம் வகுப்புக்கு. வினா எழுப்பி கலந்துரையாடல் மூலம் விளக்குதல் மற்றும் பயிற்சி அளித்தல் கொடுத்திருக்கேன். ஸோ நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான பதில் சொல்லி நம்ம பயிற்சி அளிக்கலாம். அதோட அறிவியல் லெசன் பிளான் முடியுது. அடுத்து சமூக அறிவியல் நாம அதுல பார்க்கலாம். தேங்க்யூ.